Hi friends, welcome to Paris Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வாழை இலை இடியாப்பம் அதை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம துணியில் ஒரு தட்டு வச்சு தான் வேக வைப்போம். நம்ம வாழை இலை வச்சு செய்யும்போது வாழை இலை வாசத்தோடு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 வாழை இலையை இந்த மாதிரி தீயில வாட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே வெறுமனே பச்சை இலையில் செய்யும்போது இலை உடைஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி தீயில வாட்டிட்டு பிளேட்டு எந்த அளவோ அந்த அளவுக்கு நாம் அதை ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ண வாழை இலையை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம எத்தனை தடவை சுடுறோமோ அத்தனை தடவை நம்ம அந்த வாழை இலையை வெட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்ய தேவையான பச்சரிசி மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது சுடுதண்ணி நல்லா காய வச்சு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கையில் நல்லா பிசைஞ்சுக்கணும். சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது நம்மளால் கை வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க. நம்ம முறுக்கு சுடுற பதத்துக்கு நம்ம இந்த மாவை பிசைஞ்சு வைக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக இருக்கும்போது லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம முறுக்கு சுடுற அளவுக்கு நம்ம இதையே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி தொட்டு தொட்டு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு விடணும். அடுத்து இதையே நம்ம இடியாப்பம் சுடுற பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நிரப்பி விட்டுட்டு நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம வாழை இலையில் நமக்கு தேவையான அளவு எத்தனை புளி இருக்குதோ அத்தனை புளிக்கு தேவையான அளவு நம்ம ஒன்றொன்னா சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதையே நம்ம நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இடியாப்பத்து மேலே லைட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இதே சர்க்கரை வச்சும் சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் ஊற்றி. இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பம் இப்போ நம்ம சுற்றி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேகிறதுக்கு 5 to 6 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இடியாப்பம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த இடியாப்பத்துக்கு நம்ம சிக்கன் கறி இல்லைன்னா முட்டை குழம்பு இந்த மாதிரி ஸ்பைசியான கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்மளுடைய வாழை இலை இடியாப்பம் நல்லா கம கமன்னு வாசனையோடு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் வச்சுருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.